அப்பாவுக்கு லேசாய் தலைவலி வந்தால் ஆபீஸ்க்கு லீவு, தம்பிக்கு வயிற்று வலி வந்தால் பள்ளிக்கு போக வேண்டாம், எனக்கு ஜலதோஷம் வந்தால் கூட கட்டாய ஓய்வு தரப்படும். 101 டிகிரி காய்ச்சலிலும் உதிரப்போக்கு மிகு மாத விளக்கின் வழியிலும் லீவு இல்லை என் அம்மாவிற்கு. காய்ச்சல் வந்தாலும் காஃபி போட வேண்டும் அப்பாவிற்கு. கால் நடுங்கினாலும் காலை டிஃபன் பண்ண வேண்டும் கடைக்குட்டி தம்பிக்கு. ஒரு நாள் செய்தாலே வாழும் வரை சொல்லி காட்டும் உலகில் ஒரு முறை கூட சொல்லி காட்டாமல் ஒவ்வொரு நாளும் செய்திடுவாள் அம்மா. அப்பாவின் செக் புக்கு, தம்பியின் கணக்கு ஹோம்ஒர்க், பால் கணக்கு, பேப்பர் பில்லு, ஊரில் இருக்கும் ஒன்று விட்ட ஓர்படியின் போன் நம்பர் எல்லாம் தெரியும் அம்மாவிற்கு. ஆசைப்பட்டது கிடைக்காத போதும் கூட அழுவதற்கு நேரமில்லை அவளுக்கு. நான் தூங்க போகும்போது விழித்திருப்பாள், தூங்கி எழும் முன்பே விழித்திருப்பாள். எப்போது தூங்குவாளோ அம்மா. நான் அம்மாவை மதிக்கிறேன். என்ன நடந்தாலும் பொறுத்து என்னை பிள்ளை மாதிரி பார்த்து கொண்டு எனக்காகவே வாழும் மனைவி எப்படித்தான் முடிகிறதோ இப்படி வாழ இவளால் நான் மனைவியை மதிக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை போட்டு பெரிய விஷயங்களில் துணையாயிருக்கும் அக்காவை மதிக்கிறேன். யாருக்கோ மனைவியாகி எங்கேயோ போன பின்னும் இன்னும் மறக்காமல் எனக்காக பிரார்த்தனை பண்ணும் வகுப்பு தோழியை மதிக்கிறேன். புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் விடிகாலை வீட்டு வேலை செய்ய வரும் லட்சுமி அக்கா. சின்ன பையனாயிருந்த என் கைப்பிடிச்சு ஆனா அவன் நான் சொல்லி தந்த சிவந்தி டீச்சர். இவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் என் வாழ்வு. லட்சுமி அக்காவை, டீச்சரை நான் மதிக்கிறேன். என் வீட்டில் இன்று என்னை பார்த்தே வளரும் என் பையனும் பெண்களை மதித்தே நடப்பான் நாளை. பெண்களை மதிக்கும் வீட்டில் இருந்து வரும் பிள்ளையும் மகளிரை மதிக்கும். பஸ் பாலியல் பலாத்காரம் தானாய் ஒழியும். வீட்டில் மதிக்க தொடங்குவோம், நாட்டில் மதிக்கப்படுவார்கள். தினம் தினம் மகளிர் தினம்தான். வரட்டும் அந்த உண்மையான மகளிர் தினம்.